ஆன்மீக செய்தியை பார்த்து வருகிறோம். அஜித் பட நடிகை மீது பாஸ்போர்ட் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஜித் பட நடிகை மீது பாஸ்போர்ட் மோசடி வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஸ்வாசம், வேதாளம், சகலகலா வல்லவன் ஆகிய படங்களில் நடித்த ஷர்மிளா தாபா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஜித் பட நடிகை மீது பாஸ்போர்ட் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. நேபாள நடிகை ஷர்மிளா நடன உதவி இயக்குநர் ரகு என்பவரை மணந்து சென்னையில் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் அஜித் பட நடிகை மீது பாஸ்போர்ட் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். ஆதித்யா சேனல்ல ஆங்கராக சேர்ந்து அதன் பிறகு ஆங்கரிங் செய்து பிரபலமாகி அதன் பிறகு சின்ன திரையில பிரபலமாகி அதன் பிறகு அஜித்தோடைய படங்களான விசுவாசம், வேதாளம், அது மட்டும் இல்லாம சகலகலா வல்லவன் ஆகிய திரைப்படங்கள்ல நடித்து பிரபலமானவர் தான் இந்த ஷர்மிளா தாபா. இவர் துணை நடிகையாகவும் பிரபலமாகி அதன் பிறகு சின்ன திரையும் மிகவும் கலக்கி வந்திருந்தார். இந்த நடிகை மீதுதான் தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாஸ்போர்ட் மோசடி வழக்குல சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இவர் மீது வழக்கானதை பதிவு செய்திருக்கிறாங்க. நடன உதவி இயக்குநரான ரகு என்பவரை இவர் மணந்து சென்னையில வாழ்ந்து வருகிறார். 2011 முதல் 2021 வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அண்ணா நகர் முகவரி, அந்த முகவரியை வைத்துதான் ஆவணம் கொடுத்து இந்தியன் பாஸ்போர்ட், அதாவது இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டை அவர் வைத்திருந்திருக்கிறார். பாஸ்போர்ட் காலாவதியான நிலையில மீண்டும் அவர் விண்ணப்பித்திருக்கிறார். அதில் வியாசர்பாடி முகவரி கொடுத்து மீண்டும் விண்ணப்பித்திருக்கிறார். இதில் முறைகேடு இருப்பதால் நடிகை தாப்பா மீது உள்துறை அமைச்சகம் கீழ் செயல்படும் வெளிநாட்டினர் மண்டல பதிவு அலுவலகம் தரப்புல புகாரானது தரப்பட்டது. அதன் பிறகுதான் தெரிய வந்தது இவர் முறைகேடுல ஈடுபட்டிருக்கிறதாகவும். இந்த அட்ரஸ் மிஸ்மேட்ச், அதாவது ஏற்கனவே ஒரு முறை பாஸ்போர்ட் எடுக்கும் போது அண்ணா நகர் அட்ரஸும் இப்போ தற்போது பாஸ்போர்ட் எடுக்கும் போது வியாசர்பாடி அட்ரஸும் 2 அட்ரஸும் மாறி கொடுத்திருந்ததுனால உள்துறை அமைச்சகம் அதாவது வெளிநாட்டினர் மண்டல பதிவு அலுவலகம் இவர் மீது சந்தேகப்பட்டு மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் நடிகை தாப்பா மீது மோசடி மற்றும் பாஸ்போர்ட் சட்டம் ஆகிய 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசாரிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை நேரில் அழைத்து விசாரணை செய்து அதன் பிறகு என்ன சட்டப்பிரிவுல அவங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களோ அதன் மீது நடவடிக்கையும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல போலீசார் சொல்லப்படுகிறது.